சாதம் அரிசி கஞ்சி, சாதம் வடிச்ச கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து அந்த மாதிரி கஞ்சி. இதே சேம் குக்கர்லயே வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 4-5 விசில். ஓ, அப்ப நல்லா குழஞ்சிரும். அதுக்கப்புறமா அந்த வாட்டர் சாதம் வடிச்ச கஞ்சி இது. பட் திஸ் இஸ் த பெஸ்ட் கண்டிஷனர் ஆக்சுவலா பார்க்க போனா. இது வந்து என்னன்னாக்கா இந்த கஞ்சியை போட்டு தலையில நன்னா கொஞ்சம் ஒரு ரின்ஸ் கொடுத்துட்டு மேல வாட்டர் போட்டு வாஷ் பண்ணும்போது நல்ல பளபளப்பு எண்ட் உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் எண்ட்ஸ் இல்லாம இருக்கும். இந்த ஒரு சின்ன ஒரு கப்ல வந்து இந்த கஞ்சியில வந்து தோச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அப்போ வந்து முடிய அப்படியே டிப் பண்ணி தோச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ஸ்கேல்ப் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்கேல்ப்னு முதல்ல வந்து தலை முடி ஆரம்பம் அதை மட்டும் நம்ம பார்க்காம நுனி வந்து உங்களுக்கு வந்து பிளவு அப்படின்னு வரும்போது நுனி இதுல போட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு இப்ப வந்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை அப்படின்னு சொல்றோம். ஆனா உள்ளங்கால் முதல் உச்சி வரை தான் கரெக்ட். அதே மாதிரி தான் இதுவும். ஏன்னா கால வந்து பாதங்கள் சரியில்லைன்னாக்கா ஃபேஸும் சரி இருக்காது ஸ்கின் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி தான் நுனி பிளவு இருந்தா உச்சியும் அவ்வளவுதான். நுனி பிளவு அரெஸ்ட் ஆகும். ஸோ நுனி பிளவு இருக்கும்போது உங்களுக்கு லெங்க் வராது இல்லையா. இந்த சாதம் அடிச்ச கஞ்சி மட்டும் என்னன்னாக்கா இதோட ஸ்பெஷாலிட்டி லெங்க் வரும்.